ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபேவரட்டான ஆக்டர் கார்த்திகேயன் தீபா இவங்களுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் ப்ரோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜீ கோல்டன் மூமெண்ட் அவார்ட்லேருந்து நம்ம ஜீ தமிழ்லேயே அண்ணா சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, ஷார்ட்டாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு டான்ஸரும் கூட. ஸோ அந்த ஒரு ப்ரோ கூட சேர்ந்து நம்ம கார்த்திக் ப்ரோ அவர்கள் இன்றைக்கி அவங்கள பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. திறமைக்கு எந்த வித தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காருன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாருங்க. ஸோ நம்ம டான்ஸ் ஜோடி டான்ஸில் கலந்துக்கிட்டு ஸோ இந்த இயரில் பார்த்திங்கன்னா அவர் வந்து வின் பண்ணியிருந்தார். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இவர் வின் பண்ண ஒரு விஷயம். ஸோ போன இயர் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவரை வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதே மாதிரி நம்ம தீபா அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரசிகை. ஸோ அவங்கள தேடி அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீபா அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ, ஸோ அவங்கள வச்சு எடிட் பண்ண வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு ஆடியோவோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதை அவங்கள வந்து சூஸ் பண்ணி நம்ம தீபாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தீபாவை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி யார் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்கன்னா, இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்குறீங்க இமேஜில். ஸோ இவங்க தான் தீபாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எப்படி வந்து தீபாவுடைய ரசிகரானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே தீபாவுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகையாக இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய காஸ்டியூம்ஸ், அவங்களுடைய மேக்கப் சென்ஸ், இந்த மாதிரியான அவங்களுடைய ஆக்டிங் இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுங்க. அவங்க போடுற மாதிரியான ட்ரெஸ், சிம்பிளான ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் வந்து எங்கெங்கேயோ வந்து கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரியான பர்ச்சேஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை அவங்கக்கிட்ட எங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஜீ கோல்டன் மூமெண்ட் அவார்டு இல்லைங்க. ஸோ இவங்களை மீட் பண்ணுறதான் எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்கள மீட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க.